விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை நீங்க தவற விட்டீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது பிறப்பின் பின்னால ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. நாம ஏன் இந்த ராசியில பிறந்தோம், கடந்த பிறவியில நாம் யாராக இருந்திருப்போம், இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கலாமுங்க. இன்று நாம் பார்க்க போவது ராசி மண்டலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த, அதே சமயம் மர்மமான விருச்சிக ராசியை பற்றித்தாங்க. அகத்திய முனிவரின் நாடி ஜோதிட ரகசியங்களின்படி விருச்சிக ராசியில பிறந்த நீங்கள் முற்பிறவியில யாரு? நீங்க ஒரு மாபெரும் வீரனா அல்லது நாட்டை ஆண்ட மன்னனா? உங்க வாழ்க்கையில இப்போது நடக்கும் போராட்டங்களுக்கும் உங்க முற்பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம்ங்க. விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் என்றாலே அவர்களின் வாழ்க்கையில ஒரு இனம் புரியாத மர்மம் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்குமுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல மொத்தம் இருக்கும் 12 ராசிகள்ல 8வது ராசியா வருவது இந்த விருச்சிக ராசிங்க. 8ஆம் இடம் என்பது ஆயுள், ரகசியம், மறைபொருள் மற்றும் மரணத்திற்கு பின் நடக்கும் விஷயங்களை குறிக்கக்கூடிய இடமாகுங்க. அதனாலதான் இந்த ராசியில பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் மற்றவர்களால அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றா இருக்குதுங்க. இவர்கள் எதையும் அவ்வளவு சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டாங்க. இவர்களின் மனதுல என்ன ஓடுது என்பதை இவர்களின் முகத்தை வைத்து யாராலும் கணிக்க முடியாதுங்க. ஒரு கடல் எவ்வளவு ஆழமா இருக்குமோ அவ்வளவு ஆழமான சிந்தனைகள் இவர்களிடம் இருக்குமுங்க. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி இது என்பதால இவர்களிடம் ஒரு அசாத்தியமான வேகம் இருக்குமுங்க. ஆனா அந்த வேகம் வெளியில தெரியாதுங்க. அது ஒரு எரிமலைக்குள்ள இருக்குமுங்க. கனல் போல உள்ளுக்குள்ளேயே கொதித்து கொண்டு இருக்குமுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கர்ம வினை ஒளிந்திருக்குதுன்னு சித்தர்கள் கூறுகிறாங்கங்க. விருச்சிக ராசியை பத்தி அகத்தியர் பெருமான் போன்ற மாபெரும் சித்தர்கள் மிக நுணுக்கமா விளக்கி இருக்கிறாங்கங்க. அவர்கள் இந்த ராசியை மோட்ச ராசினும் மர்ம ராசினும் குறிப்பிடுறாங்கங்க. இதற்கு என்ன பொருள்னா, ஒருவர் முற்பிறவியில பல புண்ணியங்களை செய்திருந்தாலும் அல்லது சில தீர்க்கப்படாத ரகசியமான கர்ம வினைகளை சுமந்து வந்திருந்தாலும் அவர்கள் இந்த பிறவியில விருச்சிக ராசியில பிறக்கிறாங்கங்க. நீங்க ஏன் இந்த பிறவியில இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறீங்க? ஏன் உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில்லை? ஏன் நெருக்கமானவர்களே உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் உங்கள் முற்பிறவியில விடை இருக்குதுங்க. முற்பிறவியில நீங்க செய்ய தவறிய சில கடமைகளை முடிப்பதற்காகவே இறைவன் உங்களை இந்த விருச்சிக ராசியில பிறக்க வைத்திருக்கிறாருங்க. இது ஒரு தண்டனை அல்லங்க, மாறா உங்களை ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் ஆழ்மனம் என்பது ஒரு மிகப்பெரிய நூலகம் போன்றதுங்க. அங்கு கடந்த காலத்தின் பதிவுகள் அனைத்தும் சேமிக்கப்பட்டிருக்குமுங்க. அதனாலதான் உங்களுக்கு புரியாத சில பயங்கள் சில நபர்களை பார்த்தா உடனே தோன்றுமுங்க. வெறுப்பு அல்லது ஈர்ப்பு போன்றவை ஏற்படுமுங்க. இவை அனைத்தும் உங்கள் முற்பிறவியின் தொடர்ச்சியை தவிர வேறு எதுவும் இல்லைங்க. நீங்க எதையும் மிக நுணுக்கமா ஆராய்வீங்க. ஒரு சிறு விஷயத்தை கூட விட்டுவிடாம அதன் ஆதி அந்தம் வரை சென்று பார்க்க துடிப்பீங்க. இந்த தேடல் குணம் உங்களுக்குள்ள இருப்பதற்கு காரணமே நீங்க ஏதோ ஒரு தொலைந்த ரகசியத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது தாங்க. சித்தர்கள் சொல்வது போல நீங்க ஒரு சாதாரண மனிதரா பிறந்திருந்தாலும் உங்க ஆன்மா ஒரு ஞானத்தின் முதிர்ச்சியை கொண்டிருக்குமுங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குமுங்க. நடக்க போவதை முன்கூட்டியே உணரும் ஆற்றல் விருச்சிக ராசினருக்கு பிறவியிலே அமைந்த ஒரு வரப்பிரசாதமாகுமுங்க. ஆனா இந்த ஆற்றலை சில சமயங்கள்ல உங்களுக்கு பாரமாகவும் அமையுமுங்க. மற்றவர்களின் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை நீங்க எளிதில் கண்டறிஞ்சுவீங்க. இதனால மனிதர்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கு குறைந்து கொண்டே போகுமுங்க. நீங்க தனிமையை விரும்புவதற்கு காரணமே இதுதாங்க. இந்த தனிமை தான் உங்களை ஆழமான சிந்தனைக்கு இட்டு செல்லுங்க. உங்க வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு போராட்டம் இருக்குமுங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, எதிலுமே உங்களுக்கு ஒரு சவால் காத்து கொண்டிருக்குமுங்க. இந்த போராட்டங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வைரம் போல செதுக்குவதற்காகவே வந்திருக்குமுங்க. ஒரு புலி எப்படி தன்னைத்தானே ஒரு கூட்டுக்குள்ள மறைத்து கொண்டு பட்டாம்பூச்சியா உருவெடுக்கிறதோ அப்படித்தான் விருச்சிக ராசி
ராசிக்காரர்களும் தங்கள் வாழ்வின் இன்னல்களை கடந்து ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுப்பாங்க. அகத்தியர் போன்ற ஞானிகள் உங்கள் ராசியை பற்றி சொல்லும்போது நீங்க ஒரு பழைய கணக்கை முடிக்க வந்தவர்கள்னு கூறுவாங்கங்க. உங்க குடும்பத்துல உள்ளவர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ நீங்க காட்டும் அதீத அன்பு சில நேரங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றத்தையே தருங்க. அது ஏன் தெரியுமா? முற்பிறவியில நீங்க யாரிடமாவது கடன் பட்டிருப்பீங்க அல்லது யாராவது உங்களுக்கு துரோகம் செய்திருப்பாங்க. அந்த உறவுகள் இந்த பிறவியில உங்களை சுற்றி மீண்டும் வருமுங்க. நீங்க அவர்களிடம் காட்டும் அன்பு என்பது உங்க கர்ம வினையை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைங்க. எப்போதும் நீங்க கைமாறா எதையும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்த தொடங்குறீங்களோ அப்போது உங்க கர்ம வினைகள் ஒவ்வொன்றா நீங்க தொடங்குமுங்க. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால உங்களுக்குள்ள ஒரு வீரமும் விவேகமும் கலந்திருக்குமுங்க. ஆனா இந்த வீரம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்பட வேண்டுமுங்க. கோபமும் ஆத்திரமும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகளா மாறுமுங்க. உங்க ராசியின் சின்னமான தேல் எப்படி தன்னை தற்காத்து கொள்ள எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறதோ அது போலவே நீங்க உங்க மானத்தையும் மரியாதையும் எதை கொடுத்தும் காப்பாற்ற நினைப்பீங்க. உங்களை யாராவது அவமதித்தா அதை உங்களால ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாதுங்க. அந்த அவமானத்தை துடை தெரியும் வரை நீங்க ஓய மாட்டீங்க. இதுவே உங்க வெற்றிக்கான ரகசியமும் கூட. இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் என்பது இயல்பாகவே இருக்குமுங்க. நீங்க கோவில்களுக்கு செல்வதை விட மறைபொருளான விஷயங்களை தேடி அலைவீங்க. சித்தர்கள், யோகிகள், மந்திர தந்திரங்கள் போன்றவற்றின் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமுங்க. இது உங்கள் ஆன்மா முற்பிறவியில ஏதோ ஒரு யோக மார்க்கத்துல இருந்ததை காட்டுதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு அரசனா இருந்திருக்கலாம் அல்லது ஒரு பழைய தளபதியா இருந்திருக்கலாமுங்க. அப்போது நீங்க எடுத்த முடிவுகள், செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்போது உங்க வாழ்வின் இக்கட்டான நேரங்கள்ல உங்களை காப்பாற்றும் கவசமா அமையுங்க. விருச்சிக ராசியினரின் கர்ம வினை என்பது மிகவும் சிக்கலானதுங்க. நீங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாமுங்க. இதை பார்த்து நீங்க வருந்த தேவையில்லைங்க. நீங்க அவர்களுக்கு செய்யும் உதவி என்பது உங்கள் பாவ கணக்குகளை குறைக்கும் ஒரு செயலாகுமுங்க. நீங்க எவ்வளவு அதிகமா துன்பங்களை சந்திக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா உங்கள் கர்ம வினைகள் கரைந்து கொண்டு இருக்குங்கிறது அர்த்தமுங்க. சித்தர்கள் வாக்குப்படி விருச்சிக ராசியில பிறந்த ஒருவன் தன் வாழ்நாள்ல ஒரு முறையாவது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பாங்க. ஆனா அந்த வீழ்ச்சி தான் அவன் ஒரு பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து உலகையே ஆளும் சக்தியை அவனுக்கு கொடுக்குமுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்க முற்பிறவியின் தாக்கத்தை கொண்டிருக்குமுங்க. நீங்க ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதோ அல்லது ஒருவரை திருமணம் செய்து கொள்வதோ தற்செயலா நடப்பவை அல்லங்க. அவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைங்க. உங்க ராசிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குதுங்க. அதுதான் மறுபிறவி எடுக்கும் தன்மைங்க. அதாவது ஒரே பிறவிலேயே நீங்க பலவிதமான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஒரு காலகட்டத்துல வறுமையில வாடிய நீங்க இன்னொரு காலகட்டத்துல மிகப்பெரிய செல்வந்தரா மாறுவீங்க. இது எல்லாம் உங்க கர்ம வினையின் சுழற்சியை பொறுத்ததுங்க. அகத்தியர் அருளிய நாளி நூல்களிலிருந்து விருச்சிக ராசியை பற்றி சொல்லும் போது இந்த ராசிக்காரர்கள் யாரிடமும் மண்டியிட மாட்டாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளதுங்க. உங்களின் இந்த உறுதி தான் உங்களோட பலம்ங்க. ஆனா சில நேரங்கள்ல இந்த உறுதி பிடிவாதமா மாறிவிடக்கூடாதுங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்களுக்கு இருந்தா நீங்க தொடாத உயரமே கிடையாதுங்க. உங்க மனதுல இருக்கும் ரகசியங்களை இறைவனிடம் மட்டும் பகிருங்க. ஏனெனில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மந்திர சக்தி இருக்குதுங்க. நீங்க சொல்லும் சில விஷயங்கள் அப்படியே பலிக்குமுங்க. அதனாலதான் விருச்சிக ராசியினர் எப்போதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும்னு பெரியவங்க சொல்லுவாங்கங்க. இந்த ராசியின் மர்மம் என்பது உங்க கண்களிலே தெரியுமுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கண்கள் மிகவும் தீட்சணியமா இருக்குமுங்க. மற்றவர்களின் பொய்களை உங்கள் கண்கள் எளிதில் கண்டுபிடித்து விடுமுங்க. நீங்க எதையும் மேலோட்டமா பார்ப்பதில்லை, அதன் வேர்வர சென்று பார்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள்ங்க. இதனாலதான் நீங்க சிறந்த துப்பறிவாளர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லது ஆராய்ச்சியாளர்களாகவோ ஜொலிக்கிறீங்க. உங்க ஆற்றல் என்பது ஒரு அணையில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் போன்றதுங்க. அதை சரியான வழியில செலுத்தினா உலகுக்கே வெளிச்சம் தரலாமுங்க. கடைசியா விருச்சிக ராசி என்பது ஒரு தவ வாழ்க்கை போன்றதுங்க. இந்த பிறவியில நீங்க அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் உங்க ஆன்மாவை மேம்படுத்தவே வருதுங்க. நீங்க ஒரு போராளியா பிறந்திருக்கலாம் அல்லது ஒரு மன்னனா இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த பிறவியில நீங்க ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்து உங்க கர்ம வினைகளை தீர்த்து மோட்சத்தை நோக்கி பயணிப்பதே உங்களோட பிறவியின் நோக்கமுங்க. எதற்கும் அஞ்சாதீர்கள். உங்கள் பின்னால முற்பிறவியின் புண்ணியங்கள் எப்போதும் துணையாக இருக்குமுங்க. முற்பிறவியில நீங்க யார் என்ற கேள்வி ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரரின் ஆழ் மனதிலும் ஒரு நிழலா தொடர்ந்து கொண்டே இருக்கும் ரகசியமாகுங்க. ஜோதிட சாஸ்திரங்கள் மற்றும் சித்தர்களின் ஆடி சுவடுகள்ல அடிப்படையில பார்க்கும்போது விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு 2 விதமான முற்பிறவி அடையாளங்கள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதுல முதலாவதா நம்ம பார்க்க போவது மாபெரும் போர் வீரர்கள் மற்றும் தளபதிகளின் அடையாளமாகுங்க. உங்கள் ராசி சின்னமான தேல் எப்போதுமே தன்னை தற்காத்து கொள்வதிலும் தன்னை தாக்க வரும் எதிரிய
துல்லியமா கணித்து தாக்குவதிலுமே கை தேர்ந்ததுங்க. இந்த குணம் உங்களுக்குள்ள இயல்பாகவே ஊறியிருப்பதற்கு காரணம் நீங்க முற்பிறவியில ஒரு போர்க்களத்துல நின்ற வீரனா இருந்திருக்கக்கூடும் என்பதுதாங்க. ஒரு தளபதியா இருந்து ஒரு பெரும் படையை வழிநடத்திய அனுபவம் உங்கள் ஆன்மாவிற்குள்ள புதைந்து கிடக்குதுங்க. அதனாலதான் இந்த பிறவியில கூட உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடம் பேசும்போது கூட ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்குமுங்க. எதிரிகளை எதிர்கொள்வதில் உங்களுக்கு இருக்கும் அந்த துணிச்சல் சாதாரணமானது அல்லதுங்க. அநீதியை கண்டா உங்களுக்கு பொங்கி வரும் கோபம் என்பது முற்பிறவியில நீங்க நிலைநாட்டிய நீதியின் வெளிப்பாடே ஆகுமுங்க. போர்க்களத்துல பல உயிர்களை காக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நீங்க செய்த அந்த போராட்டங்களின் வடுக்கள் இந்த பிறவியிலும் உங்க ஆள் மனதில் பதிந்து போயிருக்குமுங்க. உங்களுக்கு தெரியாமலேயே ஆயுதங்கள் மீதோ அல்லது தற்காப்பு கலைகள் மீதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதற்கு காரணமும் இதுதாங்க. நீங்க முற்பிறவியில ஒரு வீரனா இருந்த போது சந்தித்த துரோகங்கள் தான் இந்த பிறவியில நீங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பாத நிலையை உருவாக்கி இருக்குமுங்க. முதுகுல குத்துவது போன்ற செயல்களை உங்களால ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாதுங்க. ஏனெனில் முற்பிறவியில அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தால தான் உங்கள் வீரம் சோதிக்கப்பட்டிருக்குமுங்க. அதனால இந்த பிறவியில ஒரு சிறிய துரோகத்தை கூட உங்கள் ஆன்மா மிகப்பெரிய விஷயமா பார்க்குமுங்க. அடுத்ததா விருச்சிக ராசினரின் மற்றொரு முற்பிறவி அடையாளம் மாபெரும் மன்னர்கள் அல்லது நிலைச்சுவாந்தர்கள் என்பதாகுமுங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆளுமை திறன், மற்றவர்களை அதிகாரம் செய்யும் குணம், இவை அனைத்தும் தற்செயலா வந்தவை அல்லங்க. நீங்க ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு பெரும் பகுதியோ ஆட்சி செய்த மன்னரா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமுங்க. ஒரு மன்னருக்குரிய கம்பீரம் உங்கள் பேச்சிலும் நடையிலும் எப்போதும் வெளிப்படுமுங்க. அதனாலதான் இந்த பிறவியில யாராவது உங்களுக்கு கீழிருந்து கட்டளையிட்டா அதை ஏற்க உங்கள் மனம் மறுக்குதுங்க. அடிமைப்பட்டு வாழ்வது என்பது உங்கள் அதிகாரத்திலே கிடையாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும்ங்கிற தாகம் உங்களுக்குள்ள எப்போதுமே எரிந்து கொண்டிருக்குங்க. முற்பிறவியில நீங்க அனுபவித்த அந்த அதிகாரம் மற்றும் செல்வாக்கின் தாக்கம் இந்த பிறவியிலும் உங்களுக்கு ஒரு தனித்துவமான கௌரவத்தை எதிர்பார்க்க செய்யுங்க. சமூகத்துல உங்களுக்கு ஒரு தனி இடம் வேண்டும், மற்றவர்கள் உங்களை மதித்து போற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருப்பதற்கு காரணம் உங்கள் ஆன்மா ஒரு காலத்துல பலரால வணங்கப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருந்ததுதாங்க. ஒரு மன்னரா நீங்க எடுத்த கடினமான முடிவுகள், செய்த கர்ம காரியங்கள், இவை அனைத்தும் இந்த பிறவியில உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுதுங்க. உங்களை முற்பிறவியில நீங்க செய்த ஒரு சில தவறான முடிவுகள் அல்லது கர்மாக்கள் இந்த பிறவியில உங்களை சில சோதனைகளுக்கு உள்ளாக்கலாமுங்க. அதனால ஒரு மன்னனுக்குரிய அந்த விடாமுயற்சியும் தோல்வியும் கண்டு அஞ்சாத குணமும் உங்களை மீண்டும் அரியணையில அமர வைக்குமுங்க. நீங்க முற்பிறவியில ஒரு ஆட்சியாளரா இருந்த போது உங்களுக்கு கீழிருந்த மக்கள் உங்களை சார்ந்தவர்கள். இவர்களே இந்த பிறவியில உங்கள் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் மீண்டும் உங்களை சுற்றி வந்திருப்பாங்க. இந்த கர்ம வினை சுழற்சியில நீங்க ஏன் இந்த பிறவியில சில போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்கன்னா, முற்பிறவியில நீங்க அரசனா இருந்த போது உங்களால பாதிக்கப்பட்டவர்களின் சாபங்கள் அல்லது நீங்க செய்ய தவறிய கடமைகளை சரி செய்யவே இறைவன் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி பிறவியை கொடுத்திருக்கிறாருங்க. ஒரு போராளியாகவும் மன்னனாகவும் நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை உங்கள் ஆன்மாவிற்கு ஒரு முதிர்ச்சியை கொடுத்திருக்குதுங்க. அதனாலதான் மற்றவர்கள் பயப்படும் விஷயங்களை நீங்க அசால்ட்டா கையாள்வீங்க. இக்கட்டான சூழ்நிலைகள் கூட பதட்டப்படாம நிதானமா முடிவெடுக்கும் அந்த திறன் ஒரு சிறந்த நிர்வாகிக்குரிய அல்லது ஒரு மன்னனுக்குரிய அடையாளமாய் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையின் பிற்பகுதியில நீங்க தேடும் அந்த அமைதி மற்றும் ஆன்மீக தேடல் என்பது உங்க முற்பிறவி பயணத்தின் தொடர்ச்சி ஆகுங்க. ஒரு காலத்துல கையில வாளேந்தி போராடிய நீங்க இந்த பிறவியில உங்க அறிவையும் மன வலிமையும் கொண்டு உலகை வெல்ல பிறந்தவர்கள். நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்லங்க, ஒரு மாபெரும் பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அகத்திய முனிவர் தனது ஞான பிரிக்கையின் மூலம் விருச்சிக ராசியினை பற்றி சொல்லும் போது உண்மைகள் மிகவும் வியக்கத்தக்கவைங்க. சித்தர்களின் தலைவரான அகத்தியர் இந்த ராசியில பிறந்தவர்களை முன்வினை பயனை முடிவுக்கு கொண்டு வர பிறந்தவர்கள்னு குறிப்பிடுகிறாருங்க. நீங்க இந்த பிறவியில பெற்றிருக்கும் அந்த தனித்துவமான அறிவு, கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் எதையும் ஊடுருவு பார்க்கும் அந்த தீர்க்க தரிசனம் என்பவை ஏதோ தற்செயலா வந்தவை அல்லங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த பிறவியில நீங்க செய்த கடுமையான தவங்களாலும் நீங்க வாரி வழங்கிய தான தர்மங்களாலும் உங்களுக்கு கிடைத்த பரிசுகளாகுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு சாதாரண மனிதரா இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு ஆன்மீக தேடல இருந்தவராகவோ அல்லது ஒரு பெரும் சமூக தொண்டு செய்தவராகவோ இருந்திருப்பீங்க. அந்த புண்ணிய கணக்கு தான் உங்க ஆள் மனதுல ஒரு ஞான விளக்கமா இப்போது எரிந்து கொண்டிருக்குதுங்க. அதனாலதான் மற்றவர்கள் தடுமாறும் பல விஷயங்கள்ல நீங்க மிக தெளிவான முடிவுகளை எடுக்க முடியுதுங்க. ஆனா அதே சமயம் அகத்தியர் ஒரு கசப்பான உண்மையும் இங்க சுட்டி காட்டுறாருங்க. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல உங்க முற்பிறவியின் புண்ணியங்கள் உங்களுக்கு அறிவை தந்தாலும் அந்த பிறவியில நீங்க சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் ஒரு ஆறாத வடுவா உங்க ஆன்மாவில பதிந்து போயிருக்குமுங்க. இதுதான் இந்த பிறவியில உங்களுக்குள்ள இருக்கும் இனம் புரியாத பயத்திற்கும் மற்றவர்கள் மீது நீங்க கொள்ளும் அதிக
அதீத சந்தேகத்திற்கும் மூல காரணமா இருக்குதுங்க. முற்பிறவியில நீங்க மிகவும் நேசித்தவர்களே உங்களுக்கு முதுகில் குத்தி இருக்கலாமுங்க, அல்லது நீங்க பெரிதும் நம்பிய ஒரு விஷயம் உங்களை கைவிட்டு இருக்கலாமுங்க. அந்த வலியின் எச்சம் இப்போதும் உங்க ரத்தத்துல ஊறி இருக்குதுங்க. அதனாலதான் யாராவது உங்களிடம் மிக நெருக்கமாக வரும்போது உங்க ஆள் மனம் தானாகவே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்குமுங்க. நீங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்புவதில்லைங்க. நம்பினாலும் அவர்களுக்கு உங்கள் முழு ரகசியங்களையும் சொல்ல மாட்டீங்க. அகத்தியர் வாக்குப்படி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த பிறவியில ஒரு மர்மமான போராட்டத்தை சந்திப்பதற்கு காரணமே அவர்களின் இந்த சந்தேக குணம்தாங்க. உங்கள் முற்பிறவி துரோகங்களின் வடுக்கள் உங்களை ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வைத்திருக்க உதவுதுங்க. அதுவே சில நேரங்கள்ல உங்களை மகிழ்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவும் மாறுதுங்க. நீங்க எப்போதும் எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வோடு இருப்பதற்கு, தனிமையை விரும்புவதற்கும் பின்னால ஒரு ரகசியம் இருக்குதுங்க. முற்பிறவியில நீங்க ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கலாமுங்க, ஆனா அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாமுங்க. அந்த ஏக்கம் இந்த பிறவியிலும் உங்களுக்கு ஒரு பிடிவாதமான குணத்தை தருதுங்க. நான் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்று நீங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்க துடிப்பதற்கு காரணமே அந்த பழைய காயங்கள் தாங்க. சித்தர்கள் சொல்லும் இன்னொரு ரகசியம் என்னன்னா, உங்க ராசிக்கு இயல்பாகவே இருக்கும் அந்த வசிய சக்தி மற்றும் ஆளுமை திறன் என்பது முற்பிறவியில நீங்க கையாண்ட மந்திர தந்திரங்கள் அல்லது ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சிகளின் வெளிப்பாடாகுமுங்க. அகத்தியர் தனது நாடி சுவடுகளில் விருச்சிக ராசியினை மறைபொருள் அறிஞர்கள்னு அழைக்கிறாருங்க. அதாவது உலகிற்கு தெரியாத பல ரகசியங்களை உங்கள் ஆன்மா ஏற்கனவே அறிந்து வைத்திருக்குமுங்க. அதனாலதான் உங்களுக்கு கனவுகள் மூலமாகவோ அல்லது ஒரு உள்ளுணர்வு மூலமாகவோ சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிய வருங்க. இந்த திறமையை நீங்க முற்பிறவியில பிறருக்கு பயன்படுத்தி இருக்கலாமுங்க, ஆனா சில தீய சக்திகள் சூழ்ச்சியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாமுங்க. அந்த பாதிப்பு தான் இந்த பிறவியில நீங்க ஒரு தற்காப்பு கவசத்தை எப்போதும் அணிந்திருக்க காரணமா இருக்குதுங்க. அகத்தியர் பெருமான் காட்டும் வழி என்னன்னா, உங்கள் கடந்த பிறவி துரோகங்களை இந்த பிறவியில மறந்து விடுவதுதான் உங்க ஆன்மா தூய்மைக்கு நல்லதுங்க. அந்த வடுக்களை சுமந்து கொண்டு நீங்க சந்தேகப்படுவதால உங்க ஆற்றல் வீணாகுதுங்க. முற்பிறவியில நீங்க செய்த தவத்தின் பலனை இந்த பிறவியிலும் அனுபவிக்கணும்னா நீங்க மற்றவர்களை மன்னிக்க பழகணுங்க. துரோகம் செய்தவர்களை காலம் பார்த்து கொள்ளுங்கிற நம்பிக்கையில நீங்க உங்க பாதையில முன்னேறணுங்க. உங்க ஆழ் மனதில் இருக்கும் அந்த பயம் என்பது ஒரு மாயையை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நீங்க ஒரு சிங்கத்தை போன்ற வலிமை கொண்டவர், ஒரு தேலை போன்ற தற்காப்பு திறன் கொண்டவர். முற்பிறவியில நீங்க இழந்த அந்த அரியாசனத்தை இந்த பிறவியில உங்க அறிவாலும் உழைப்பாலும் நீங்க மீண்டும் பெறுவீங்க. அகத்தியர் சொல்லும் இந்த உண்மையை எவர் ஒருவர் உணர்ந்து கொள்கிறாரோ அவர் வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாதுங்க. இந்த நில உலகில விருச்சிக ராசியில் பிறந்த ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பிறவியில செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்ன என்பதை அகத்தியர் பெருமான் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாருங்க. உங்க முற்பிறவி கர்ம வினைகளை நீக்கி இந்த பிறவியில நீங்க நினைத்த காரியங்கள்ல தடையற்ற வெற்றியடைய அவர் காட்டிய ஒரே வழி நிபந்தனையற்ற அன்பு மற்றும் மன்னிப்பு மட்டுமேங்க. இது கேட்பதற்கு மிக எளிமையாக தோன்றலாமுங்க, ஆனா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய சவாலா இருக்குமுங்க. ஏனெனில் உங்களுடைய இயல்பு என்பது துரோகத்தை மறக்காதுங்க, அவமானத்தை மன்னிக்காதுங்க. ஆனா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒருவரை மன்னிக்காம உங்க மனதில் கோபத்தை வளர்க்கும் போது உண்மையில அந்த நபரை விட நீங்களே அதிகம் தண்டிக்கப்படுறீங்க. அந்த கோபம் என்பது ஒரு நஞ்சு போன்றதுங்க. அது உங்கள் முற்பிறவி முன் புண்ணியங்களை சிதைத்து விடுமுங்க. மற்றவர்களை மன்னிக்க பழகும் அந்த நொடியில உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் மற்றும் தடைகள் அனைத்தும் பனி போல தானாகவே விலகத் தொடங்குமுங்க. உங்க தொழில் முடுக்கம், குடும்பத்துல இருக்கும் குழப்பங்கள் அல்லது தீராத உடல் உபாதைகள், இவை அனைத்திற்கும் பின்னால உங்க ஆழ் மனதுல நீங்க தேக்கி வைத்திருந்த அந்த பழைய காயங்களே காரணமா இருக்குமுங்க. உங்க ஆன்மா ஒரு மிகப்பெரிய பாரத்திலிருந்து விடுபடுமுங்க. இந்த பிறவியில நீங்க ஒரு போராளியாகவோ அல்லது ஒரு அரசனாகவோ மீண்டும் உயர வேண்டுமானால் உங்க உள்ளத்துல ஈரமும் கருணையும் நிறைந்திருக்கணுங்க. அகத்தியர் காட்டும் இன்னொரு ரகசிய பரிகாரம் என்னன்னா, உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு கூட உங்களால முடிந்த ஒரு சிறு உதவியை செய்வது தாங்க. இது உங்களோட கர்ம வினைய வேரோட அறுக்குமுங்க, ஒரு மாபெரும் ஆயுதமா இருக்குமுங்க. நீங்க வாரி வழங்கும் அந்த அன்பு தான் உங்க முற்பிறவி தவத்தின் பலனை உங்களுக்கு முழுமையா பெற்று தருமுங்க. முற்பிறவியில நீங்க செய்த புண்ணியங்களை அனுபவிக்கும் இந்த பிறவியில புதிய நற்பலன்களை சேர்க்கவும் பிறந்திருக்கீங்க. உங்களின் அந்த தீர்க்க தரிசனமான அறிவை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்க. அப்போது உங்கள் வாழ்வு ஒரு வசந்த காலமா மாறுமுங்க. இந்த வீடியோவில் நாம பார்த்த விருச்சிக ராசியின் முற்பிறவி ரகசியங்களை உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்க வாழ்க்கை பயணம் என்பது ஒரு மர்மமான ஆனா அற்புதமான பயணம்ங்க. இதுல நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சம்பவமும் உங்கள் கர்ம வினையின் ஒரு பகுதி என்பதை மறந்து விடாதீங்க.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கும் விதமா அந்த விருப்ப குறியீட்டை அழுத்துங்க. நீங்க விருச்சிக ராசிக்காரரா இருந்தா உங்க வாழ்க்கையில நடந்த ஏதேனும் ஒரு ஆச்சரியமான அல்லது மர்மமான சம்பவத்தை எங்களுடன் கருத்து பெட்டியில பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களை போன்ற மற்ற நண்பர்களுக்கும் அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்குமுங்க. உங்க வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமைய அந்த எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்றேங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கையை வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாமுங்க, சில விஷயம் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க, அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதுக்கு அந்த கஷ்டங்கள் தான் காரணம்ங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவு இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புது. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க, அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணும். ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்குமுங்க. இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேலே ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன், என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த முடிவை நீங்க எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கும். நம்பிக்கையோட இருங்க, பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள், நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க, நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க, நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.